என் பெயர் சந்தோஷ். என் வாழ்க்கையில் நடந்தவற்றை நினைத்து பார்த்தால் என் மனம் கலங்குகின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வரும் என்று நான் ஒருபொழுதும் நினைத்ததில்லை. யாராவது ஒருவன் உண்மையிலேயே சந்தோஷமாக வாழ்கின்றானா என்று நான் அடிக்கடி என்னை கேட்டுக்கொள்வேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு நஷ்டங்கள் இருக்கின்றது என்று யாராவது ஆழமாக சென்று பார்த்திருக்கின்றார்களா? என் வாழ்க்கையும் அதுபோலதான் போராட்டங்கள் நிரம்பியது. நான் திருமணம் செய்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் மனைவியின் பெயர் கீதா. எனக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளார்கள். எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல மனசுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். என் குடும்பத்தில் நான் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்து வருகின்றேன். ஆனால் என் வீட்டில் அமைதி என்பது முழுமையாக இல்லை. அவ்வப்போது சண்டைகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது எங்களால் இல்லை. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனைகள் தொடங்கிவிடும். என் மனைவிக்கு எங்கள் அக்காவை பிடிக்காது. எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை. என் உலகமே எங்கள் அக்காதான். நான் கண் விழித்து பார்த்த முதல் நாள் எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் தான். என் அக்காவிற்கு என்னை விட 15 வயது அதிகம். எங்கள் அக்கா எங்கள் அப்பாவை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அப்பாவின் முகம் சரியாக ஞாபகம் இல்லை. என்னை படிக்க வைத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது முழுவதும் எங்கள் அக்காதான். அம்மா கூலி வேலை செய்து அக்காவை படிக்க வைத்தார்கள். பிறகு அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அக்கா தன்னை படிப்பை முடித்து ஆசிரியர் பணி வேலை செய்து என்னை படிக்க வைத்தார்கள். நான் நன்றாக படித்து பட்டம் பெற்ற நாள் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பிய நாள். எல்லோரும் விரைவில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் வாழ்க்கை அப்பொழுதுதான் வேறு திருப்பம் எடுத்தது. பல இடங்களில் வேலை தேடிய பின் ஒரு கம்பெனியில் வேலை கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அதற்கு முன் பெரிய தொகை பணம் கட்ட வேண்டும். கட்டிய பின் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் என்று சொன்னார்கள். அந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் என் அக்காவிடம் சொல்ல நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டில் என்னை காத்திருந்த மகிழ்ச்சி இல்லை, வேதனைதான். அம்மா மிகவும் மோசமான நிலைமையில் மருத்துவமனையில் இருந்தார்கள். இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை. அந்த நேரத்தில் என் விஷயத்தை அக்காவிடம் சொல்ல அக்கா திகிற்று நின்றாள். அப்பொழுது அக்காவுடன் வேலை செய்கின்ற ஒரு தோழி அந்த கொடூரமான யோசனையை சொன்னாள். உன் அம்மாவையும் காப்பாற்றணும், உன் தம்பியின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கவும் நீ ஒரு வயதான மனிதனின் 2வது மனைவியாக திருமணம் செய்து கொள் என்றாள். அந்த மனிதனும் எங்கள் அக்காவை விட 20 வயது பெரியவர். அதை கேட்டதும் என் மனசு உடைந்து போனது. எங்கள் அக்காவிடம் இதற்கு சம்மதிக்க வேண்டாம் என்று கேட்டேன். ஆனால் என் அக்கா என்னையும் பார்த்து அம்மாவின் நிலைமையும் பார்த்து அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். அவருடைய பெயர் சண்முகம். அவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். என் அக்கா அந்த வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த குழந்தைகளையும் பார்த்து கொண்டாள். தன் வாழ்க்கையை முழுவதும் தியாகம் செய்தாள். சில நாட்களுக்கு அம்மா இறந்து விட்டார்கள். அதன் பிறகு என் திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் என் வாழ்க்கை அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகுதான் விதி மீண்டும் விளையாடத் தொடங்கியது. சண்முகத்துக்கு கடுமையான உடல்நிலை பிரச்சனை வந்தது. 2 கிட்னியும் செயல் இழந்தது. கண் பார்வையும் இழந்தார்கள். என் அக்கா அவரை உயிருடன் வைத்திருக்க போராடி கொண்டிருந்தாள். அவர்கள் 2 பெண் குழந்தையும் திருமணம் செய்து வைத்து கடனில் மூழ்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில்தான் நான் உதவி செய்ய வந்தேன். ஆனால் அதுவே என் வீட்டு பிரச்சனையாக மாறிவிட்டது. என் மனைவிக்கு அது பிடிக்கவில்லை. சில சமயம் என் அக்கா என் வீட்டில் தங்கி மாமாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வருவாள். வாரத்திற்கு 2 முறை இரத்தங்களை மாற்ற வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர் உயிருடன் இருப்பார். ஆனால் என் மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நோய்பட்டவர்களை வீட்டில் வைத்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் என்று சண்டை போட ஆரம்பித்தாள். அக்காவிற்கும் மாமாவிற்கும் தனியாக பாத்திரம் வைத்து சாப்பாடு கொடுப்பாள். என் குழந்தைகள் கூட அவரிடம் செல்ல விடமாட்டாள். நான் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தால் அமைதியாக என் அக்காவையும் மாமாவையும் பார்த்து பேசுவேன். அந்த நேரத்தில் என் மனசுக்குள் நடக்கும் போராட்டத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. என் வாழ்க்கை என்றால் அது முடிவில்லாத போராட்டம்தான். ஆனால் என் அக்காவிற்காக என் குடும்பத்திற்கு நான் நிற்கின்றேன். என் அக்காவிற்கு நான் எப்பொழுதும் தாங்கும் தூணாக இருப்பேன்.
அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் முன்பு இருந்த அந்த தைரியம் இப்பொழுது மெதுவாக கலைந்து போய்விட்டதை நான் தெளிவாக உணர்ந்தேன். இருந்தாலும் அவளை அந்த பழைய உற்சாகத்துக்குள் திருப்பி அழைத்து வர நான் மீண்டும் மீண்டும் அவளை கடந்த காலம் தைரியத்தை நினைவூட்டிக் கொண்டிருந்தேன். அவள் எங்கு சென்றாலும் அவளுக்காக சிறு சிறு செலவுகளை பணம் கொடுத்து உதவினேன். அது என் தவறான வழியில் சம்பாதித்த பணம் இல்லை, அது என் உழைப்பில் வந்த வருமானம்தான். ஆனால் இந்த வீட்டில் என் உதவி என் மனைவிக்கு பிடிக்காது. அவள் அடிக்கடி என்னுடன் சண்டை போடுவாள். உன் அக்காதான் முக்கியம் இல்லையா, உன் குடும்பம் முக்கியமா என்று கேட்பாள். நான் அவளிடம் அமைதியாக, அவள் என் அக்கா, அவள் கஷ்டத்தில் இருக்கின்றாள், நான் உதவாமல் இருக்க முடியாது என்று சொல்லி சமாளித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் கோபம் குறையாது. அவள் வரும்போதெல்லாம் என் வீட்டில் சண்டை வருகின்றது. அவள் வராவிட்டால் நம் வீட்டில் அமைதி கிடைக்கும் என்று கடுமையாக பேசுவாள். நான் அதை கேட்டுக்கொண்டு உடைந்து போனாலும் வெளியே காட்டாமலும் காலங்கள் சென்றது. அன்றொரு நான் வெளியூருக்கு போனதில் என் அக்கா மருத்துவமனைக்கு மாமாவை அழைத்து வந்திருக்கின்றாள். அந்த நேரத்தில் நான் இல்லை, அதை பயன்படுத்தி கொண்டாள் என் மனைவி. அவளிடம் கடுமையாக பேசியிருந்தாள். நீங்கள் அடிக்கடி இங்கு வருவதனால்தான் எங்கள் வாழ்க்கை நாசமாகி போகின்றது. எங்களை அமைதியாக வாழ விடமாட்டீர்களா? உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லையா? எதற்கு மீண்டும் மீண்டும் வந்து எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள்? இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள், எங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடுங்கள் என்று வார்த்தைகளால் குத்தி குத்தி பேசிவிட்டாள். அந்த வார்த்தை எங்கள் அக்காவின் மனதை நொறுங்கிவிட்டது. ஆனால் அதை யாரும் எனக்கு சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து அவள் வராமல் போனதும் என் மனம் சந்தேகமாக வந்தது. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள நான் அவள் வீட்டுக்கு சென்றேன். ஆனால் அவள் அங்கே இல்லை. மருத்துவமனையில் மாமாவை சேர்த்திருக்கிறார் என்றார்கள். நான் பதறிக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கு மாமா மிகவும் மோசமான நிலையில் படுத்திருந்தார்கள். என் அக்காவிற்கும் கண் கலங்கியபடி உடல்நிலையும் மோசமாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுதாள். நான் அதை கேட்டதும் மனம் உடைந்தது. இதை ஏன் நீங்கள் முன்பே சொல்லவில்லை என்று கேட்டேன். அவள் என்னை பார்த்து கோபத்துடன் கலங்கிய வேதனையில், உன் மனைவிக்கும் உனக்கும் என்னால் சண்டை வருகின்றது என்று தெரிந்தபோது நான் எப்படி வர முடியும்? உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லி என் கைகளை பிடித்து உடைந்து அழுதாள். அந்த ஒரு தருணத்தில் அவள் தாங்கிய வேதனையும் தனிமையும் என்னால் மின்னல் போல் அடித்தது. நான் அவளை சமாதானப்படுத்தினேன். நீ எப்பொழுதும் என் அக்காதான். என்ன நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று கூறி வீட்டுக்கு திரும்பினேன். ஆனால் அந்த நாள் முழுவதும் என் மனசாட்சி என்னை அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒருபுறம் என் அக்காவின் உடைந்த மனசு, மறுபுறம் என் மனைவியின் கோபம். இந்த இரண்டின் உலகத்துக்கிடையில் நான் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவளுக்கு சில உண்மைகளை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வீட்டுக்கு வந்தேன். அவளிடம் நான் பேச ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் சிறிய வாக்குவாதமாக தொடங்கியது. ஆனால் அவள் மெதுவாக கோபமாகி பேசத் தொடங்கினாள். அப்பொழுதுதான் நான் அமைதியானேன். அவளிடம், நான் எவ்வளவு நாட்கள் உங்கள் அக்காவின் நோய்வாய்ப்பட்ட உங்கள் மாமாவையும் பார்த்து கொண்டிருக்க முடியும்? நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது. நம் பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் படிப்பு, எதிர்காலத்தை இவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டாள். அவள் இன்னும் கோபமாக இருந்ததனால் நான் அவளிடம் கோபத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அவள் சற்று அமைதியாக இருந்தபோது நான் நடந்த அனைத்தையும் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தேன். உன் தங்கையின் திருமணத்துக்கு நகை வாங்க முடியாமல் நீ மிகவும் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் அவளுக்கும் வயதாகிவிட்டது. நல்ல இடத்தில் மாப்பிள்ளை வந்ததால் நான் உன் நிலைமையை புரிந்து கொண்டேன். நான் நகை வாங்கித்தர முன் வந்தேன் என்றேன். அதை கேட்டவுடன் அவள், நீங்கள் செய்த உதவியை ஒருபோதும் நான் மறக்கவில்லை. அது ஒரு மகனாக இருந்து எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்த உதவி என்றாள். அப்போதுதான் நான் உண்மையை வெளிப்படுத்தினேன். அந்த நகை என்னுடையது இல்லை. எங்கள் அக்கா ஆசிரியர் பணியில் வேலை பார்த்தபோது அவர்கள் தெரிந்தவர்கள் மூலமாக எனக்கு பணம் வாங்கி தந்தாள். அதை தான் நான் நகை வாங்கி கொடுத்தேன். அந்த கடனை நான் அடைக்க முடியாமல் தவித்தேன். எங்கள் அக்கா தான் அதை மெதுவாக சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தாள். அன்று எங்கள் அக்கா உதவி செய்யவில்லை என்றால் உன் தங்கையின் திருமணம் நடந்திருக்காது. அவளுக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்காது. இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று எங்கள் அக்கா சொல்லியிருந்தாள்.
ஏனென்றால் முன்பிருந்தே அவளை உனக்கு பிடிக்கவில்லை. தான் உதவி செய்தேன் என்று சொல்லி உன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது என்பதற்கு அவள் அமைதியாக இருந்தாள். நீ எங்கள் அக்காவிடம் எத்தனை முறை சண்டை போட்டிருக்கின்றாள். ஆனால் அவள் ஒருபோதும் எதிர்த்து பேசவில்லை. உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் எல்லாவற்றையும் சகித்தாள் என்றேன். இதை கேட்டவுடன் என் மனைவியின் கண்களில் நீர் நிரம்பியது. கொண்டே அழுதாள். தான் பெரிய தவறு செய்துவிட்டேன். என் குடும்பம் இவ்வளவு நன்றாக இருக்க காரணம் உங்கள் அக்காதான் என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். பின் அவள் மெதுவாக நாம் உடனே மருத்துவமனைக்கு போகலாம் என்றாள். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு சென்றதும் பேசாம முடியாமல் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நாங்கள் செல்லும் முன்பே மாமா இறந்து விட்டார்கள். அக்கா உடைந்து மனமுடைந்து அழுது கொண்டிருந்தாள். அந்த தனிமை அவளை முழுவதும் சூழ்ந்திருந்தது. என் மனைவி உடனே சென்று அக்காவை கட்டிப்பிடித்து அழுதாள். என்னால் தான் இவ்வளவு நடந்தது. உங்களுக்கு நான் துணையாக இருக்கவில்லை என்று அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் வெளிப்படையாக எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்று நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன். பின்பு அனைத்து சடங்குகளும் முடித்ததும் எங்கள் அக்காவை வீட்டுக்கு அழைத்து வர நினைத்தேன். ஆரம்பத்தில் அக்கா வர தயங்கினாள். ஆனால் என் மனைவி அவரை நம்ப வைத்து பிடித்து கொண்டு வந்தாள். இன்று என் அக்கா என் மனைவி மிகவும் அன்பாக பார்த்து கொண்டிருக்கின்றாள். அக்கா பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இனி அவளுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் என்பதால் நான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். என் மனைவிக்கு அனைத்தையும் புரிய வைத்தேன். இப்பொழுது என் வாழ்க்கையும் அமைதியும் சந்தோஷமாக இருக்கின்றது. சில இடங்களில் சில வீடுகளில் இப்படி நிகழ்கின்றது. நடக்கும் அனைத்தையும் புரிந்து கொண்டு சண்டையின்றி குடும்பத்தை நடத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.